गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्रार्पक्षदम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துருக்கு. இது ராசி பலன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க சொன்ன விஷயம், சார் டெய்லி இந்த ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு கரெக்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிடுறீங்க சார். நான் அப்படியே போவேன், நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு அந்த வேலைக்கு அந்த இடத்துக்கு போனோடனே இன்றைக்கி திட்டு வாங்கப்படாது, சரி எப்படியும் சொன்னது இன்றைக்கி நடக்கக்கூடாதுன்னு போவேன். கரெக்டாக யாராவது ஒன்று மூட்டி கொடுத்துருப்பா எனக்கு வந்துடுறது. அப்போவே நினச்சேன், ஆஹா இவர் அப்போவே சொன்னார் அப்படின்னு இதே ஸ்லாங்கில் அவங்க வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி நானும் ஒரு நாள் சோதிச்சு பார்ப்பேன், இது நடக்குதா, இது நடக்கக்கூடாது அப்படின்னு கூட மாற்றி பார்ப்பேன். ஆனால் கரெக்டாக இருக்குது சார். அதனால தான் சார் இன்றைக்கி உங்களை பார்க்கவே வந்தேன். அது அப்படியே சொன்ன மாதிரி ஆன்மீக தகவல் நான் நிறைய வேண்டுதல் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா பண்ணின்னு இருக்கேன். கடவுள் அனுகிரகத்தில் தலைக்கு வந்து தலைபாகையோடு போச்சுன்ற கதையாக ஒரு பெரிய மாற்றம். நிறைய அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணுன்னு அப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுல்ல. அதனால் சிம்பிளாக நீங்கள் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிக்கும் போது மனசில் ஒரு நிம்மதி கூடி வருது சார். அதுதான் உண்மையும் கூட இது. அதனால் நான் எப்போவுமே சப்போஸ் பார்க்க முடியலன்னா கூட டக்குன்னு வண்டியிலையோ எங்கேயோ போகும்போது பார்த்துட்டுனா யூடியூப்பில் போட்டு பார்த்துடுறது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்றைய தினத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்புகள். 24/6/2024 குரோதி வருடம் ஆணி மாதம் 10ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய திதி அதிகாலை 4:46 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீர்ஷம், ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினம், இந்த தினத்துக்குண்டான சிறப்பு பாருங்கள். 24/6/2024. ஸோ 6இன் ஆதிக்கம் இந்த இடத்துல நிறைய இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. 6 வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. இன்றைக்கி திங்கக்கிழமை சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாள். அதுவும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை சிவபெருமானுக்குண்டான அற்புதமான நாள். நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெள்ளேரி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமேனு சிவபெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பரமேஸ்வரர்கிட்ட போய் சிவசிவா சம்போ மகாதேவான்னு சொல்லி எத்தனையோ பேர் சிவபக்தி, ஆழ்ந்த சைவ பக்தி கொண்டவர்களாக இருப்பார். ஆழ்ந்த சைவ பக்தி. அந்த ஆழ்ந்த சைவ பக்திகிட்ட சிவபெருமான்கிட்ட வேண்டி வணங்கி பித்தா பிறை சூடி அப்படின்னு சொல்லி சுவாமியை நன்னா பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு எவ்விதமான தோஷங்களும் இருக்காதுன்னு சொல்லுவாள். ஏகபில் சிவார்ப்பணம் சர்வ பாபகரம் புண்ணியம்னு எல்லா பாபத்துக்கும் ஒரே ஒரு பில்வத்தை சாத்தினா போதுமா. சிவபெருமான் பூர்ணமான அனுகிரகத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான மூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷகரமான நாள், ரொம்ப சிறப்பான நாள். இன்றைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி திங்கட்கிழமைக்கு அவ்வளோ மகத்துவம் மகிமையும் உண்டு. இந்த பரமேஸ்வரரை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன். இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அன்றைக்கி எப்போவுமே கடவுள் அனுகிரகத்தில் அப்படி முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அவங்க பிரசாதம் வந்து யதார்த்தமாக நமக்கு கிடைக்கும். அன்றைய தினத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. எனக்கும் சரி டக்குன்னு முடிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். ஒரு திங்கக்கிழமை நாள் நைட்டு தான் அப்படியே நின்றுட்டுருக்கேன். இது நடந்த ஒரு அற்புதமான உண்மை. இங்கேருந்து அப்படியே சாமியை பார்க்குறேன். ரொம்ப சின்னதாக அப்படியே எட்டி சாமியை பார்க்குறேன். அப்புறம் கோயிலை சுற்றி அப்படியே வரேன். இது பாருங்கள், பெரிய ஒரு அதிசயம் பாருங்கள். சுற்றி வந்துட்டு நானும் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க வரோம். ஸோ நான் கேட்குறேன், அவங்க போய் நின்று சாமியை தரிசனம் பண்ணோமா இல்லை அப்படியே போகலாமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லின்னு இருக்க பிரசாதம் இப்படி கை நீட்டு ரொம்ப கூட்டம். இப்படி கை நீட்டுற பிரசாதம் வந்து கிடைக்கல. இப்போ அங்கேருந்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்படி கிளம்புறோம். யூஸ்வலாக முன்னாடி நின்று பிரசாதமெல்லாம் வாங்குவோம் இல்லையா, சரி கிளம்பலாம், சரி சிவனை பார்த்தாச்சு அப்படி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அங்கேருந்து பில்வ மாலை
அந்த பிரசாதம் அப்படியே ஸ்பீடாக கொடுத்துட்டுருக்கார். இப்படி பில்வ மாலையை தூக்கி போட்டு ஒருத்தர் கொடுத்து அந்த அவர் கையிலேருந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே பில்வ மாலை என் கையில் வந்து வருகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்த்த மாறி என் கையில் வருகுது. வந்தோடனே அதை வாங்கிட்டு பாருங்களேன், எவ்வளோ பெரிய சுவாமி மேலே சாத்தினா அந்த பில்வம் சுவாமி கும்பிடும்போது அது சுவாமிகிட்ட இருக்குது. தீபாவளி காமிச்சு நம்மக்கிட்ட கிடைக்கிறது. அதனால் நம்ம ஒன்று நினச்சோன்னா உடனே 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 சட்டென்று அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான மூர்த்தியாக பரமேஸ்வரர் இருக்கார். அதனால் வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு விடாது ஒரு விஷயத்தை போராடின்னு இருக்கும்பொழுது அந்த காரியத்தில் வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்து முன்னாடியும் இந்த குடும்பத்தை உயர்த்தி ஆகணும். எல்லாரும் என்ன கிண்டல் கேலி பேசினேன் இல்லை, இருக்கட்டும், காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லியே ஆகும். இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் நான் வந்து கடவுள் அனுகிரகத்தில் நான் வந்து ஜெயிச்சு தீருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துட்டுருக்கோம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கம்பெனி சிஇஓவாக இருந்துட்டுருக்கிறோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டுருக்கிறோம், சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கவங்க, அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமாக கற்றுண்டு கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பல பேர் பல விதத்தில் என்னை கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவாள். அதை மீறி நான் ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக வருவேன். இதை வந்து கடவுள் வந்து நிச்சயமாக இருக்கார். நான் வந்து இந்த இடத்துல ஸ்தாபித்து நின்று இப்போ பார்த்தீங்களா, இப்போ சொல்லுங்களேன், இப்போ கிண்டல் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் வச்சுட்டு இருக்கேன். கடவுள் அதுக்கு தகுந்தாப்பில் எனக்கு கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து மற்றவங்ககிட்ட ரிவெஞ்சு காமிக்கிறது கிடையாது. ஆனால் நான் சாதித்து காமிக்கிறேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ரூபத்தில் அது உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இன்றைய தினத்தில் நிச்சயமாக இருந்துட்டுருக்கும். சிறு சிறு விஷயங்களில் யோசித்து பல காரியங்களை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். சகுன நிமித்தமெல்லாம் பார்ப்பேன். இந்த சகுன நிமித்தம் பார்த்து சில காரியங்களை பண்ணி சக்ஸஸ் ஆனதும் இருந்துட்டுருக்கு. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மளை உட்கார வச்சு நிறையா பேசிட்டா, பா இவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துட்டா, கிடையாது, அவள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால் சேல்ஸில் இருக்கிற வாட்டை ரொம்பவுமே கவனமாக பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு இது செய்யலாமா வேண்டாமான்னு 10 பேர்கிட்ட கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தின் மூலமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மாமியார் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள், வயசானவர்கள், அதுமாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். தந்தை வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம். நான் நினச்சே பார்க்கல, இன்றைக்கி டக்குன்னு எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. அப்படி பாஸ்போர்ட்டை திருப்பி தாப்பா. இது வரைக்கும் ஒரு சீல் விழுந்தது கிடையாது. இப்போ பாருங்கள், அப்படி ஜாலியாக நம்ம போகிறோம் அப்படின்னு பிளானிங் எல்லாம் பண்ணுவேன். போக முட்டி யார்ட்டையும் சொல்லாத, பெரியவங்க சொல்லுவேன். அதெல்லாம் எப்படி சும்மா கரெக்டாக சொல்லுவாங்க பெரியவங்க. சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லவே கூடாது. காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இன்றைக்கி நிறைய சில மாற்றங்கள்லாம் எடுத்து செய்யப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். கிராஃபிக் டிசைனராக இருந்துருக்கிறவா, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்திருக்க, ஃபேஷன் டிசைனராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி கிராஃப்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். கிளாஸஸ் எல்லாம் எடுப்பேன், ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன், டீச்சிங்கில் இருந்துருப்பேன், சக்ஸஸாக முடியும். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, ஒரு சில மாற்றம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் கரெக்ட், இதை ஃபாலோ பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுங்கிற மாதிரி சில விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினம். ஆனால் இன்றைய தினத்தில் சற்று கவனம் என்பது தேவை. ஒரு முடிவெடுக்கும் பொழுது இது பண்ணலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையான்றதை பார்த்து தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. என்னுடைய கணிப்பு ராசி ரீதியாக அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. காசிப்ஸ் வேண்டாம். இன்னொருத்தரை பேசினாங்கன்னா உடனே அதற்கு தகுந்தாப்பில் நீங்கள்
சில அப்படியே கொடுத்து அதை பெருசாக்க வேண்டாம். ஒரு படத்தில் சொல்லுவார், பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேசிட்டேன்னு ஒரு வடிவேல் சார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படி பேசுகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு சிறப்பு. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணி பிள்ளையாருக்கு ஒரு விடத தேங்காய் உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு. கடக ராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான தினம். திருமண விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். நம்மளை பற்றி யாராவது அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ரசித்து கேட்டுப்பில்லை, சூப்பர், நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. அதுவும் அம்மா அப்பா குறிப்பாக எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமையாக இருக்கும். மனைவி கணவரை பற்றி சொல்லும்போது பெருமையாக இருக்கும். கணவர் மனைவியை பற்றி சொல்லும்போது பெருமையாக இருக்கும். இப்படி நல்ல வார்த்தைகள் நம்ம வாதில், இத்தனை நாள் சொல்லவே இல்லை இன்றைக்கி சொல்கிறா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ரொம்ப நெருங்கினவாகிட்ட ஏதோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய அஷ்டமசனி காலகட்டத்தில் நம்ம மற்ற நாட்கள் பேசும்பொழுது அந்த கோபத்தை, வருத்தத்தை, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வெளிக்காட்டிடுவோம்ல, அது அந்த மாதிரி ஒரு தோணல் உங்களுக்கே இருந்துருக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இன்றைய தினத்தில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட அதை பற்றிய டீட்டெயில்டாக பண விவகாரங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்துருக்கவங்க, பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, பிடி டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக டாக்டரில் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களே, நான் இன்றைக்கி ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன், அதுக்குள்ளே இன்னொரு வேலை, இதை பண்ணலான்ட்டு இருந்தால் இன்னொரு வேலை, இதை பண்ணலான்ட்டு இருந்தால் இன்னொரு வேலை. ஒரு நல்ல பேர் திருப்பியும் கெட்டது, ஐயோ ஒரு கெட்ட பேர் திருப்பியும் நல்லது. என்னப்பா இது நல்லது கெட்டது நல்ல மாறி 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 ஒன்று வருத்தப்படக்கூடாதுன்னு இன்னொன்று வருது. என்ன பண்ணாலும் இது இப்படி இருக்கே அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். ஒரு குழப்பம், இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை உண்டாக்குறது. சரி, ஸ்ட்ரிக்டாக சில விஷயத்தை இனிமேல் நம்ம கடைபிடிக்கணும். நம்ம கரெக்டாக டயத்துக்கு ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இதெல்லாம் சரி பண்ண அந்த கம்பெனி அப்போ தான் உயர்த்த முடியும்னு பலவிதமான யோசனைகள் நீங்கள் திட்டம் போடுவீர்கள். அதுமாதிரி பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒரு சில பேர் நல்ல வார்த்தைகள் எடுத்து சொல்லும்போது மன திருப்தியை கொடுக்கும். இருப்பினும் நம்ம முகத்துக்காக இதை பேசுகிறா, இது கிடையாது ரியாலிட்டி, இதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள விருப்பப்படுவேன். தெரிஞ்சதுக்கப்புறம் வருத்தமும் படுவேன். சிம்மராசி என்பவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உண்மை தெரிஞ்சுடுத்து வருத்தத்தை அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருந்து கொண்டு இருக்கும். ஜெராக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனி சிஓவாக இருந்துருக்க, சினிமா சம்மந்தமான ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிங்கம் கம்பீரமாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்றைக்கி பேர் புகழ் அந்தஸ்தோட ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம், மனமகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் அவள் வீட்டுக்கு போவேல். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருடைய ரெஃபரன்ஸோட இன்னொருத்தட்ட சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. கண் சம்பந்தமான உபாதை, கால் முட்டு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விவரமாக ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பெற்று பணவரவுகளும் சிறிய பணமாக இருந்தாலும் திருப்தியான பணவரவுகளாக ஏற்படும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இதை இந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறோம். ஆன் அண்ட் ஆஃபாக சில ஒர்க் பண்ணும்போது அதுக்குண்டான ரெகக்னேஷன் கம்மியாக இருக்கும். டோட்டல் ஃபுல் டயத்தை நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஹில் ஸ்டேஷனில் வீடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல், லாட்ஜ் இது மாதிரி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேக்ட்ரி, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் பற்றி தெரிந்து கொண்டு அதற்குண்டான ரெமிடிஸ் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க.
வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தீர ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னது தான் நடக்கும். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் வெற்றி பிராணமாக மாறும். நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது இப்படி காத்தடிக்குதா, பேசாமல் அப்படியே போயிடலாம், எதுக்கு போய் எதிர்த்துட்டு போகுது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு அது கிடையாது. நம்ம இன்னொருத்தரை எதிர்த்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு நம்ம வரலை. நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்மளுடைய காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான விஷயத்தை பார்த்து நம்ம போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கை அவர்களுடைய சில நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பேச போனாலும் நமக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறது. என்னடா அது மதிப்பு மரியாதை கொடுக்கல, ஏன் இப்படி பண்ணுறா, ஏன் அப்படி பண்ணுறான்னு பலவிதமான யோசனைகள் மனசில் தரக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். அட்மின், மேனேஜ்மெண்ட்டு, சில நபர்கள் நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பிரயாணத்தில் கவனம் தேவை. கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில வார்த்தைகளை ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சில நல்ல காரியங்கள் கூடி வரும். இருப்பினும் குடும்பத்தில் இருக்கிறவாட்ட நான் மனமுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் டப 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 டப்பன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டப டபக்கு உண்டான பிரச்சனை என்னென்னு. முன்னாடிலாம் நல்லா பேசுவா, அவட்ட போய் சொல்லுவா, பாரு என்ன போய் இப்படி பேசிட்டேன், நான் அப்படியா இருக்கேன் சே அப்படின்னு. நீங்கள் யதார்த்தமாக பேசியிருப்பீள், கிண்டல் கேலி பண்ணிவிடுப்பீள், அவளுக்கு அது தப்பாக தோணியிருக்கும். வயசுன்னு என் வயசுன்னு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பா. என்னடா அது நம்ம யதார்த்தமாக பேசினா அதை போய் தப்பாக எடுத்துகிட்டு இல்லை, கடைசியில் சாரி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளிலும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் முயற்சிகள் வேண்டாம். பணம் யாராவது கேட்குறான்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துட வேண்டாம். திருப்பி நமக்கு தருவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தூக்கம் கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 1க்கு 100 முறை கவனித்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு, நான் யூடியூப்பில் பார்த்தேன், நான் அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதை பற்றி தீர ஆராய்ஞ்சு யோசித்து லக்கு பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியங்கள், பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு சில வேலை சம்பந்தமான விஷயங்களில் தடங்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் இருந்துருவா, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் இருந்துருக்குவா, அதை பற்றி பார்த்து தீர ஆராய்ஞ்சு அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். திருவோணம் அவிட்டத்துக்கு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அவள் கம்ப்ளைண்ட் சொல்கிறா, சார் என்ன சார் இது கொஞ்சமாவது சத்தம் ஒன்றுனே இருக்குது சார், இதை பார்த்து வச்சுருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதை விற்கணும், இந்த வீடு விற்கணும், இடம் விற்கணும், அது இப்படி விற்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு அதுக்கு உண்டான நபர்கள் வருவா. கொஞ்சம் ரேட்டை கரெக்டாக பேசி, என்ன சார் இவ்வளோ கம்மி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு விற்கணும்னு தோணி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ற யோசனைகள் இருக்குது. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா பெரியவங்ககிட்ட பேசும்போது கவனமாக இருக்கும். சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உடம்பு ஹீட்டு, சூடு, காய்ச்சல், காஃப், அதே மாதிரி கால் சம்பந்தமான, காது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கா கவனமாக. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சமயோஜி யோசனை கை கொடுக்கும்னு சொல்லுவாள். இவள் ஹெல்ப் பண்ணின்றதை இப்போ வாழை ஹெல்ப் பண்ணுறது, இவா பண்ணின்றதா இப்போ என்னது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். கணவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவி கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அந்த ஒரு கவலைகள் அப்பப்போ டப்பட்டப்பட்டப்பட்டமன்னு வரும். என்னடா அது இன்னமோ ஒரு விஷயத்தில் நிறையா இப்படி இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விவரமான சில காரியங்களை எடுத்துக்கொண்டு அதை செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமாக மார்க்கெட்டில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கப்பல் துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு
நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் வியாபார அனுகூல்யமாகும். மளிகை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்றவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்பட்டு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுடைய முயற்சி இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய பலன்களையும் கொடுக்கறதே அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தோஷங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. யாருக்கேனும் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு படபடுத்து போயிடும். அதுக்கப்புறம் ஏன் இப்படி குழந்த மாதிரி இருக்குன்னா பாசம்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துருப்பேன். இன்றைய தினத்தில் நம்பி ஏமாறப்படாது, கவனம் தேவை. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது 2ஆம் தேதி 11ஆம் தேதி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு விஷயம்னா 20ஆம் தேதி, அதுக்கப்புறம் 29ஆம் தேதி, இப்படி பிறந்தவர்கள் இந்த 2இன் அடிப்படையில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய குணாதிசயங்களும் அவர்கள் போகக்கூடிய கோயிலும் பற்றி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தா, அதாவது 2இன் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான பதில்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த எண்ணத்தில் இருந்துருக்கவங்க அப்படின்னா ஒரு குழப்பத்தில் வந்து அப்படியே இருந்துட்டுருப்பார். டியூவல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாள். இப்படியா அப்படியா அதா இதா அப்படி என்ன பண்ணுறது, சரி போகலான்னு சொல்லி யோசிப்பா, வேண்டான்னு சொல்லி யோசிப்பா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக பார்த்துட்டுலாம் கடகராசியில் இருக்கிறவா ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனைகள் அப்படியே குழப்பங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். இதிலேருந்து மாற்றம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறது, வீட்டில் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறது, சங்கு வச்சு பூஜை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஏன் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அவங்க தேதி வந்து 20ஆம் தேதி பிறந்திருக்காங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறக்காங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்ன சங்கு வச்சு பூஜை பண்ணுங்க. அப்போ நம்ம ஆஃபீஸில் அவங்க சங்கு சார் இங்கே இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது, அதை வாங்கிக்கிறா, அரிசி வச்சு அதில் வந்து பூஜை பண்ணுறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் இத்தனை நாள் எங்களோட பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் முதல்ல தீர்ந்தது, பண சம்மந்தமான ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு தீர்ந்தது, நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்போவுமே ஒரு குழப்பவாதியாக இருந்துட்டுருப்பேன். வீட்டில் எதாக இருந்தாலும் அடமெண்ட்டாக இருந்துட்டுருப்பேன். பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் ஒன்று தானே, இதை வந்து என்னால் புரிந்துக்க முடியுது, நான் ஒரு காரியத்தை எடுத்து பண்ண முடியுது. அதே மாதிரி பிரயாணத்துக்கு பயந்துட்டுருந்தேன். ரோடு கிராஸ் பண்ணுறது தான் தப்படப்படப்படப்படப்படன்னு பயந்துட்டுருந்தேன். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி இந்த எண்கள்லேயும் இந்த நட்சத்திரத்தங்கள்லேயும் பிறந்தவர்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு ரொம்பவுமே உகந்ததாக இருக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது 2 தராசில் இந்த பக்கம் போனோம்னா இதெல்லாம் ஃபெயிலியர், இந்த பக்கம் போனோம்னா பிரச்சனை, பட் அதில் மனசு வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த பக்கம் எல்லாமே சக்ஸஸ், இதில் மைண்டு வச்சிங்கன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு உண்டான அற்புதமான பதில்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அடுத்து நம்ம நவக்கிரக யாத்திரை ரொம்ப சீரும் சிறப்புமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புகள்லாம் வாட்ஸ்அப்லாம் அவங்க டீட்டெயில் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, வணக்கம்.